இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நம் அல்லவோ, நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போட்டு பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். போதுமானவராக இருந்திருக்கிறார். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசி என்று சொல்ல பேரு கர்த்தர் என் ஜெயக்கொடியானவர் என்று அதற்கு அர்த்தம். அந்த நாட்களிலே அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்து கொண்டது ஒரு காலம். மோசே தன் கைகளிலே தன்னுடைய கோலை பிடித்து மலை உச்சில ஏறி இருக்கிறார். மோசே தன் கையை ஏறெடுத்து உயரமா உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அமலேக்கியர் தோற்று போவார்கள். அதே மாதிரி கையை கீழே போட்டார்னா அமலேக்கியர் ஜெயித்து விடுவார்கள். ஆனால் மோசே எவ்வளவு நேரம் தான் கையை தூக்கி வைத்திருக்க முடியும். ஆனால் மலை உச்சியில கையை தூக்கி கொண்டிருக்கிறார். அந்த கை தளர்ந்து போகும் பொழுது அருகிலே 2 பேர் என்ன பண்ணுகிறார்கள்? ஆரோனும் ஊரும் மோசேயின் கையை தாங்கிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமலேக்கியரை முற்றிலுமாய் முறியடிக்கிறார்கள். அங்குதான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை சந்திக்கிறோம், பலவீனங்களை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யெகோவா நிசியாக இருக்கிறார். தோல்வி நிரந்தரம் அல்ல. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அவருடைய சமூகத்துக்கு போய் முழுவதுமா நம்ம அர்ப்பணிப்பது கிடையாது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னால் முடியவில்லை, ஆனால் உம்மால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன். என்ற அவிசுவாசத்தை எடுத்து போடும். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்மால் முடியாத காரியங்கள் ஆண்டவரால முடியாதுங்கிற ஒரு மனநிலைமைக்கு நாம் போய்விடுகிறோம். இல்லை, நம்மால் முடியாததை செய்வதற்கு தான் நமது ஆண்டவர் இருக்கிறார். உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சமூகத்தில் போய் அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய கரத்திலே காரியங்களை கொடுக்கிறோமா? கொடுத்தால் நிச்சயமாகவே காரியங்கள் நமக்கு ஜெயமா இருக்கும். நாம் ஆண்டவரை உயர்த்துவதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனைகளை உயர்த்துகிறோம், போராட்டங்களை உயர்த்துகிறோம். எப்பொழுது அதை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம், முறுமுறுக்கிறோம். அதுதான் நமக்கு பெரிய தலைவலியாய் மாறிவிடுகிறது. அதை ஓரமா வச்சுட்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து, நீ பெரிய தேவனப்பா, நீர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி உயர்த்தி பார்க்கும் பொழுது சூழ்நிலை மாறுகிறது. பிரான்ஸ் தேசத்துல புரட்சி படையை வழிநடத்தி வந்த ஒரு வீராங்கனை எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெறுவார். அவருடைய பேரு ஜோன் ஆஃப் ஆர்க். அவங்க எல்லாரும் ஒரு நாள் கேட்கறாங்க, நீ போற இடத்துல எல்லாம் ஜெயத்தை சுதந்திரத்துட்டு வரிய, உனக்கு எங்குமே தோல்வி இல்லையே, என்ன காரணம்? அந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமான்னு சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கொடி எப்பவும் உயரமா பறக்கும். அது மட்டுமல்ல, என் கொடி எங்க இருக்குதோ அங்க அந்த இடத்துல நானும் இருப்பேன். இதுதான் இந்த வெற்றியின் ரகசியம் என்று சொன்னாலாம். பாருங்க, அந்த புரட்சிப்படை அவ வச்சிருக்க அந்த கொடி எங்க போனாலும் கம்பீரமா உயரமா பறக்கும். நான் அதை விட்டு தூர போக மாட்டேன், அங்கே இருப்பேன். எல்லாரும் அங்க இருப்பாங்க. நம்ம யுத்தத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். எங்கெல்லாம் இயேசுவை உயர்த்துக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு ஜெயம் இருக்கும். பிசாசு கீழே விழ தள்ளப்படுவான். ஆனால் இயேசுவை உயர்த்த தவறும் பொழுது நாம் ஜெயத்தை சுதந்திரிப்பது கடினமான ஒன்றாயிரும். அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். சத்துருக்கள் வெல்லுவார்கள். கர்த்தர் எழுந்தருள்வார். காரியங்கள் நடக்கும். ஆனால் சோர்ந்து போகாமல் இந்த மாதத்துல கர்த்தர் நடத்தினதுக்கு நன்றி சொல்லி புதிய மாதத்திற்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகவலே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் எவ்வளோ காரியங்கள் எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க, வழி நடத்திருக்கீங்க. ஒருவேளை இழப்புகளின் பாதையில் கடந்து போன பிள்ளைகள் இருக்கலாம், நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகிற பிள்ளைகள் இருக்கலாம். வேதனையோடு கூட ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைகளை இன்னைக்கு தைரியப்படுத்தி
இப்படி எல்லாம் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு முடிவு வரட்டும்பா. போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைங்க. புதிய மாதத்துக்கு போகும்போது புதிய ஒரு உற்சாகத்தோடு புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஏற்ற ஆயத்தத்தோடு சொல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நாள் முழுவதும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். துதிகான மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிப்போம். நிச்சயமாகவே யெகோவா நிசி நமக்கு வெற்றி தருகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருப்பார், அவர் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் குரலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் குரலிடமே, கருத்தோடு